வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசி நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, 5லிருந்து 6 பல்லு போல் பூண்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது. இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இது செய்கிறதுக்கு முதல்ல நாம் நண்டில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இந்த மசாலாவை இந்த நண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நண்டில் நல்லா அப்சார்ப் ஆகுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதும் நாம் இந்த நண்டு பீசஸை அதில் சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் போல் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நண்டை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நண்டு 10 மினிட்ஸ் வேக ஆரம்பித்ததும் நாம் கலந்த மசாலாவில் மீதம் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த டைமில் நாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நண்டு கூடவே மீதம் இருக்கிற மசாலாவை சேர்த்தா அது கருகி போயிடும். இந்த டைமில் இதில் சேர்த்து நண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 to 3 மினிட்ஸ் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் இது. லாஸ்ட்டாக கறி லீஃபும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான ஸ்பைசி நண்டு வறுவல் ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.